நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு ஒரு தகவலை பகிர்ந்துக்கிறேன். இந்த ஆண்டு வைகாசி மாதம் 2 அமாவாசை வருகிறது. 2ஆம் தேதி ஒரு அமாவாசை, 31ஆம் தேதி ஒரு அமாவாசை. இது விஷ மாதம் என்று சொல்கிறார்களே, சுபகாரியங்கள் செய்யக்கூடாது என்று பயமுறுத்துகிறார்களே, சந்தேகமாக இருக்கிறது, செய்யலாமா அப்படின்னு நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க. நிச்சயமாக செய்யலாம். 2 அமாவாசையோ 2 பௌர்ணமியோ வந்தால், 2 அமாவாசை வந்தால் அது விஷ மாதம் என்று பொதுவாக சொல்லப்படுகிறது. 2 பௌர்ணமி வந்தால் அது மல மாதம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இதில் விதிவிலக்குகள் என்று இருக்கிறது ஜோதிடத்தில். இப்போ விதிவிலக்குகள் என்ன அப்படின்னா, சித்திரை மாதத்திற்கும் வைகாசி மாதத்திற்கும் தோஷம் கிடையாது. 2 அமாவாசை வந்தாலும் 2 பௌர்ணமிகள் வந்தாலும் தோஷம் கிடையாது. சித்திரை மாதம் 2 அமாவாசை வருகிறது, சூரியன் உச்சமாகவே இருப்பார். சூரியன் ஸ்தான பலம் பெற்று உச்சத்தில் இருக்கும்போது நிகழ்கின்ற அமாவாசை தோஷம் கிடையாது, சிறப்பாக இருக்கும், சுபகாரியங்கள் செய்யலாம். அதே மாதிரி வைகாசி மாதம் 2 அமாவாசைகள் வருகிறது. அமாவாசை அன்னைக்கு சந்திரன் உச்சமாக இருப்பார். அப்போ ஸ்தான பலத்தை அடைந்திருக்கிற கிரகம் அமாவாசை தினமாக இருந்தாலும் அது 100% தோஷத்தை செய்யாது. அது 2 அமாவாசை வந்தாலும் இந்த ஆண்டு ரிஷபத்திலே சந்திரனும் சூரியனும் இணைந்திருக்கும் வைகாசி மாதம் சந்திரன் உச்ச நிலையில் இருக்கும்போது ஏற்படுகிற அமாவாசை தோஷம் கிடையாது. சகல விதமான சுப காரியங்களும் செய்யலாம். யாருக்கும் எந்த பயமும் தேவையில்லை. அது எந்த விதமான தோஷத்தையும் கொடுக்காது. தைரியமாக சுப காரியங்களை செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.